ஆண்டவருடைய வருகையில் நம்ம ஆயத்தப்படணுமானா எல்லாருக்காக ஜெபிக்கணும், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நேற்று தினம் அதை குறித்து தெளிவாக உங்களுக்கு பல காரியம் சொன்னேன். சபை நடத்துகிற பாஸ்டர்மார்கள், போதகர்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எங்கள் வேலை கிடையாது. நாங்கள் சர்ச்சில் ஆராதனை நடத்திக்கிட்டே இருப்போம், அதெல்லாம் மற்றவங்க தான் ஊழியம் செய்து ஆத்மா கொண்டு வரணும் என்பதாக நினைக்கிறோம். எபேசியர் 4:12 சொல்லுது, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் 5 விதமான ஊழியங்கள். மெய்ப்பராக இருந்தாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சுவிசேஷத்தை அறிவிக்க. ஐ எம் எ பைபிள் டீச்சர், ஒன்லி டீச்சர் தான் பண்ணுவேன், தப்ப முடியாது. நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஏதாவது ஒரு விதத்தில் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். எல்லா ஊழியமுமே சபையின் பக்தி விருத்தி சுவிசேஷ வேலைக்காக ஏற்படுத்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சபையினுடைய பிரதான நோக்கம் என்ன? ரட்சிக்கப்பட்ட நம்முடைய பிரதான நோக்கம் என்ன? நம்பர் 1 ஜாப் ஆஃப் த பிலீவர் இஸ் சோல் வின்னிங். நம்பர் 1 ஜாப் இஸ் த சர்ச் இஸ் a soul winning. இதுதான் அவங்க சபையில் எழுதி வைங்க. நம்பர் 1 ஜாப் இஸ் soul winning. எங்களுடைய முதல் வேலை ஆத்ம ஆதாயம். ஒவ்வொரு விசுவாசியும் அதை மனதில் ஆழமாக பதிக்கணும். எத்தனை சாட்சி வாசித்தோம் பார்த்தீங்களா? இயேசு அறியாதவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? என் தோழி எனக்கு சொன்னாள், என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு சொன்னதுனால அதுதான் செய்ய சொல்கிறார் ஆண்டவர். கஷ்டம் உங்களை மேடை ஏறி பிரசங்கம் பண்ண சொல்லவில்லை. நம்ம ஊழியன உடனே மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணுறது, எனக்கு பிரசங்கம் பண்ணலாம் பழக்கம் இல்லை, வெட்கமாக இருக்கும், பயமாக இருக்கும்னு இல்லை. நிறைய ஊழிய வகைகள் இருக்கிறது. நீங்கள் வாய் திறந்து பேசாமலேயே சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுதான் இன்றைக்கு முதலாவது ஒரு காரியம் என்னன்னா, கைப்பிரதி ஊழியம், அதாவது சுவிசேஷ பிரதிகள் ஊழியம், ட்ராக்ஸ், காஸ்பல் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி. இது ரொம்ப சிம்பிள், எல்லாரும் செய்ய முடியும், குட்டி பிள்ளைகள் செய்ய முடியும், எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ஊழியம். முதல்ல அதை குறித்து பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்தில் இன்னும் நிறைய ஊழியங்கள், என்னென்ன விதத்தில் ஊழியம் செய்ய முடியும். நீங்கள் இதை கவனிக்கும் போது ஆண்டவரே உங்களோடு பேசுவார். என்ன மாதிரி ஊழியம் உங்களால் செய்ய முடியுமோ அதில் வழி நடத்துவார். அதை செஞ்சால் போதும். இன்றைக்கி ரொம்ப கடினமாக செய்ய தேவையில்லை. ப்ராக்டிக்கலாக அனுதின வாழ்க்கையில், உங்கள் வேலைக்கு மத்தியில், பிஸ்னஸுக்கு மத்தியில், குடும்ப பொறுப்புகளுக்கு மத்தியில் வாரத்தில் ஒரு நாள் கூட செய்யலாம். எப்படி சிம்பிளாக இயேசு மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம், இந்த பிரதான கட்டளை எப்படி நிறைவேற்றலாம், இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், வசனத்திலிருந்தும் அனுபவத்திலிருந்தும். அதனால் முதலாவது கைப்பிரதி ஊழியம், ட்ராக்ஸ் கொடுப்பது. நான் 1972ஆம் ஆண்டு தேவன் கிருபையாக என்னை ரட்சித்தார். நான் அப்போ காலேஜில் படித்து கொண்டிருந்தேன், ஃபஸ்ட் இயர் PUC. அந்த ரட்சிக்கப்பட்ட உடனே என் உள்ளத்தில் உண்டானதே ஆத்ம பாரம். ரட்சிக்கப்படாதவங்களை பார்க்கும்போது இவங்க ரட்சிக்கப்படணுமே அப்படின்ற ஒரு பாரம். அதுக்கு பிறகு தான் என் குடும்பமும் ரட்சிக்கப்படணுமே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அடுத்து ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் உள்ளத்தில் கொடுத்த பாரம், இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நான் சொல்லணும். அவங்க கேட்டால் தானே ரட்சிக்கப்படுவாங்க, சொன்னால் தானே ரட்சிக்கப்படுவாங்க. அப்படி தானே ரோமரில் நேற்று தானே பார்த்தோம். அப்போ சொல்லாவிட்டால் எப்படி விசுவாசிப்பாங்க? விசுவாசித்து தானே ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ எனக்கு சாதாரணமாக ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன். 4 பேர் நிற்கிற பேசுகிற இடத்துல போய் நான் நின்று கூட பேச மாட்டேன். ரொம்ப நெருங்கி பழகின ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அவங்கள்ட்ட தான் பேசுவேன். நார்மலாக எனக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் வேணும், அப்படி யாருக்கு மட்டும் பப்ளிக்கில் போக மாட்டேன். ஆனால் இந்த ஒரு கைப்பிரதியாவது கொடுக்கணும் எனக்கு ஆசை. எனக்கு பேச தெரியாது, பேச பயம், இயேசுவை சொல்ல தெரியாது, ஆனால் ட்ராக்ஸாவது கொடுக்கணும்னு சொல்லி சென்னையில் அப்போ விசுவாச கைப்பிரதி கழகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தார். சாமுவேல் டேனியல்னு ஒரு ஐயா, அவங்க கைப்பிரதி அனுப்புவாங்க. எனக்கு 100 வேணும், 1000 வேணும்னா அனுப்புவாங்க. அந்த காலத்தில் அதான் 70கள் ஆரம்பத்தில் அந்த பழைய ஊழியக்காரங்களுக்கு தெரியும். நான் அப்போ வருஷத்தில் ஒரு முறை சென்னையில் இருந்தேன்னா லீவுக்கு 4 மாவடிக்கு வருவேன். 1 மாத காலம் இங்கே இருப்பேன். அப்போ நான் ஊரில் போய் ஊழியம் செய்யணும், இந்த ட்ராக்ஸையாவது மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இயேசுவை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். எனக்கு ரொம்ப பாரம். உங்களுக்கு ஆசை இருக்குதா? இயேசுவை அறிவிக்கணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த ஆசை இல்லைன்னா உங்களுடைய ரட்சிப்பை கேள்விக்குரியது. ஏன்னா நீங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை அடக்க முடியாது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், பாவமன்னிப்பின் மகிழ்ச்சி அவ்வளவு. யாருக்காவது சொல்லணும்னு தோணும், ஒருத்தருக்காவது சொல்லிடுவீங்க, அதில் இந்த நிகழ்ச்சியாவது பாரு, இதை பார்த்தா அப்படியாவது இயேசுக்கு கனெக்ட் பண்ண உங்களுடைய உள்ள விரும்பிக்கிட்டே இருக்கும். அதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்றதுக்கு ஒரு முக்கிய அடையாளம். நீங்கள் ஆத்துமாக்களை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு ஆசை உங்களுக்கு இல்லைன்னா உங்களுடைய ரட்சிப்பை கேள்விக்குரியது. நீங்கள் சரியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல, இயேசுவை ருசிக்கலைன்னு அர்த்தம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தான் கட்டாயம் உங்களுக்குள்ள தாகம் வந்துடும், இந்த இயேசுவை சொல்லணும், யாருக்காவது சொல்லணும் அப்படின்னு. உங்களுக்கு பயம் இருந்தாலும் வெட்கம் இருந்தாலும் ஏதாவது விதத்தில் சொல்லணும்னு தோணும். அதில் தான் நான் எனக்குள்ள தாகம். நான் இப்போ அபிஷேகமே பெறல. 74 தான் கர்த்தர் பரிசுத்தாவினால் நிரப்பினார். இப்போ 73ஆம் வருஷம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் கொஞ்சம் கைப்பிரதி வாங்கி அது நாங்கள் சென்னையிலேருந்து 4 மாடி கொண்டு வந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் இந்துக்கள். நான் அதை வைத்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த கைப்பிரதியை கொடுக்கணும், இயேசுவை அறியாதவங்க அறியணும், ரட்சிக்கப்படணும்,
பண்ணணும், இதை கொடுக்கணும், இதை வாசிக்கிறவங்க ரட்சிக்கப்படணும், அப்படிலாம் கை வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுவேன். இப்போ உள்ளூருக்குள்ளே கொடுக்கறதுக்கு பயம். எல்லாம் தெரிஞ்சவங்க சொன்னாங்க, உள்ளூருக்குள்ளே கொடுக்க நான் கேள்வி கேட்டேன், என்ன பதில் சொல்கிறது, பயம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். எனக்கு ஆரம்ப காலம், ஆனால் எப்படியாவது இந்த செய்தியை சொல்லணும், கைப்பறதி கொடுத்து இயேசுவை அறிவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில் எங்கள் சொந்தக்காரங்க உறவினர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ இதான் நல்ல சந்தர்ப்பம் பண்ணி பையில் வச்சு அந்த ட்ராக்ஸ் எல்லாம் கொண்டு போனேன். அவங்க வந்து ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ், அவங்க வீட்டில் தங்கி இருந்தேன். அப்போ அங்கே போய் கொடுக்கலாம், அந்த சிட்டியில் யாரையும் எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, கொடுக்கலான்னு சொல்லி அதை வைத்து காலையில் எளிமை முழங்கால் நின்று கை வச்சு அந்த ட்ராக்ஸ் எல்லாம் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, முதல் ஊழியம் செய்ய போகிறேன். ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட்டாக வாஞ்சியாக இருக்குது, இன்னொரு பக்கம் இருதை வேகமாக துடிக்குது, என்ன நடக்குமோ, யாராவது கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது, எனக்கு ஒன்றும் பதில் சொல்ல தெரியாது அப்படின்னு ஒரு பயம். அதனால் நான் என்ன ஜெபம் பண்ண தெரியுமா, ஆண்டவரே இந்த ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன், இதன் மூலம் ஆத்துமாக்களை சந்திங்க, அவங்களோட பேசுங்க, இதில் இருக்கிற வசனத்தின் மூலம் கிரியை செய்யுங்க, இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஜெபிச்சுட்டு அந்த ட்ராக்ஸ் கொடுக்க போகிறேன். யாரும் என்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது. அவங்களுக்கு நான் தான் ஜெபம் பண்ணேன். யாரும் என்கிட்ட ஏதாவது இது என்ன கேட்டால் எனக்கு அவ்வளோதான், பதறும், கை கால் நடுங்கிறோம், எனக்கு பயம், எனக்கு பதிலாம் சொல்ல தெரியாது. அதனால் யாரும் என்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது, ட்ராக்ஸை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுவேன். அதான் என்னுடைய ஜெபம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். இப்போ அப்படி இல்லை, இப்போ வந்து பேசின சுலபமாக சொல்லி அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். முதல் 73 தான் முதலாவது என் ஊழியம் ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், கைப்பறதி ஊழியம் தான் ஆரம்பித்தேன். நான் ஜெபிச்சுட்டு அதை எடுத்துக்கொண்டு இந்த தூத்துக்குடி ரோட்டில் தெருவில் வேகமாக கொடுத்துக்கிட்டு போனேன். நிற்கவே மாட்டேன், நடந்துக்கிட்டே கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். நின்னா தானே ஏதாவது கேட்டுருவாங்கல்ல, இது என்னது, இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல. அதனால் வேகமாக கொடுத்துட்டு கடையில் அங்கங்கே கொடுத்துட்டு வேகமாக கொடுத்து ஒரு 1000கணக்கான ட்ராக்ஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். சந்தோஷம் இருக்குது, எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா, நீங்கள் செய்து பாருங்கள். அப்போ எனக்கு அப்படிலாம் பேச பழக்கம் இல்லை தான், ஆனால் நான் ஆரம்பித்தேன், நான் எப்படியாவது இயேசு சொல்லணும். அப்புறம் வந்து ஆண்டவரை இவ்வளோ ட்ராக்ஸ் கொடுக்க உதவி செய்யுங்க, அவங்களோடலாம் நீங்கள் பேசுங்க, அந்த ஆத்மாலாம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம். அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி. நான் வந்து கைப்பறதி ஊழியம். சாம் ஜபத்துரான்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்தன்னுள்ள இப்போ சாம் ஜபத்துரான்னு அவங்க என்ன ஊழியம் முதலாவது செய்தாங்க தெரியுமா, அவங்க வந்து இன்கம் டேக்ஸில் பெரிய ஆஃபீஸரை வேலை செய்தாங்க, சென்னை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில். ஆனால் அவங்க தினம் காலையில் எழும்பி டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னால் அவங்க வந்து ட்ராக்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்களா, அதை வச்சு ஜெபம் பண்ணி கோடம்பாக்கம் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவாங்களாம். போய் எலக்ட்ரிக் ட்ரெயின் காத்திருப்பாங்களே, ஜெபம் பண்ணி வேகமாக டக்குன்னு கைப்பறதி கொடுப்பாங்களா. அப்படியே ஒரு அரை மணி நேரம் நிறைய அந்த ட்ரெயினில் போகும்போது வாசிப்பாங்களே, உள்ள உட்காந்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு சில சமயம் நின்று ஒரு வாசலில் கொடுத்துட்டு அடுத்த வாசலில் இறங்கிடுவாங்களாம். அதான் ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி. எல்லாரும் ஊழியம் செய்தவங்க தெருவில் நின்று இயேசுவை மற்றும் அறிந்து கொள்ளணும் கைப்பறதி கொடுத்தாரு. நீங்கள் செய்ய முடியும், குட்டி பிள்ளைகள் செய்ய முடியும். நிறைய தேவையில்லை, ஒரு 100 ட்ராக்ஸ் வாங்க, அதை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 100. ஆண்டவரே இந்த வாரத்தில் 100 பேருக்கு நம்ம பற்றி சொல்லணும், எனக்கு பேசி பழக்கம் இல்லை, பயமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, நான் ட்ராக்ஸ் மட்டும் கொடுப்பேன், எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிச்சு குட்டி பிள்ளைகள் கூட செய்யலாம், நீங்கள் உங்களால் முடியும். சரியா? ஒரு பேங்கில் மேனேஜராகி பணி செய்கிற சகோதரர் உண்டு, நேசரத், அவங்களுக்கு பாளையங்கோட்டையில் பேங்கில் மேனேஜராக இருந்தாங்க. ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தாங்க. என்ன பிரதர்னு கேட்டேன். ட்ராக்ஸ் வாங்க வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நிறைய ட்ராக்ஸ் அச்சடித்து ஒரு மாதம் குறைந்தது 3 லட்சம் அச்சடிக்கிறோம். யார் கேட்டாலும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். எப்படியாவது சுவிசேஷம் அவருடைய பிரதான கட்டளை நிறைவேற்ற தான் இந்த ஊழியம். அதுக்கு தான் நிறைய நாங்கள் செலவு செய்கிறோம் சுவிசேஷத்துக்காக. வாங்கிட்டு போனாங்க. அவங்க எப்படி என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். சொன்னாங்க, பிறகு நான் நேசரத்துலேருந்து ட்ரெயினில் போவேன் பாளையங்கோட்டைக்கு. நான் காலையில் எழும்பி ஜெபிச்சுட்டு இந்த ட்ராக்ஸை வச்சு ஜெபிச்சுட்டு வண்டியில் ஏறிடுவேன். அந்த வந்து முதல்ல உட்கார்ந்த உடனே ஜெபம் பண்ணிவிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த ட்ராக்ஸ் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அப்புறம் வந்து அமைதியாக உட்காந்துருப்பேன். சிலர் வந்து என்கிட்ட அந்த ட்ராக்ஸை பற்றி என்னை விசாரிப்பாங்க. அவங்ககிட்ட உட்காந்து இயேசுவை பற்றி பேசுவேன். அவங்கெல்லாம் தொடப்பொண்ணு ரட்சிக்கொண்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். போகும்போதும் சாயங்காலம் வரும்போது இந்த ஊழியத்தை செய்கிறேன்னு சொன்னாங்க. இவ்வளோ பேங்க் மேனேஜருங்க, ஒரு பேங்குக்கே மேனேஜர். யாராவது கேள்வி கேட்பாங்களே, அவமானப்பட அப்படின்னு நினைக்கல. இயேசுவுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், என் மேலே உள்ள அன்பினால் சிலுவையில் அவர் ரத்த சிந்த வெட்கப்பட்டாரா, சிலுவை சுமக்க வெட்கப்பட்டாரா? உங்களுக்காக எனக்காக அவமானப்படுத்தப்பட்ட போது அவர் வெட்கப்பட்டிருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? இந்த இயேசுவை சொல்ல இன்றைக்கு நம்ம வெட்கப்படுகிறோமே. பாருங்கள், நம்ம அதை செய்யணும். ஒரு கம்யூனிஸ்ட்வாதி சொன்னாராம், இந்த கிறிஸ்தவர்கள் நம்புகிற அந்த கடவுள் அவருடைய காரியங்களை நான் நம்பினால், அப்படி பதில் சொன்னார். நான் நம்பலை, கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையாதுங்க, நான் பொது உடைமை கட்சிக்காரன். ஆனால் இந்த கிறிஸ்தவங்க சொல்லுகிற இயேசுவை நான் நம்பினால் இவங்கள மாதிரி இருக்க மாட்டேன், நான் முட்டு போட்டுக்கொண்டே வீடாக போய் இந்த இயேசுவை அறிவிப்பேன்னு சொன்னாராம். எல்லாம் கவனிங்க, ஒரு பொது உடைமை கட்சியை சார்ந்த மனிதன், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுங்க, ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் சொல்கிற இயேசு, அவரை பற்றின விவரங்களை நான் வாசித்திருக்கேன், அதை நான் நம்பினால் இவங்கள மாதிரி இருக்க மாட்டேன், முட்டு போட்டு வீடாக போய் இந்த இயேசுவை அறிவிப்பேன் என்பதாய் சொன்னாராம்.
நம்ம என்ன செய்கிறோம்? யோசித்து பாருங்கள். இதை சொல்லுவதை சாத்தான் விரும்பலை. அதனால்தான் இந்த செய்தியை நான் சொல்லக்கூடாது என்று போராடி கொண்டிருக்கிறான். கடந்த ஒரு வாரமாய் அந்த போராட்டத்தை நான் சந்திக்கிறேன். என்னை பலவீனப்படுத்தி முடக்கி விடும்படியாக நினைக்கிறான். நான் அவனுடைய கிரியைகளை எதிர்த்து ஜெபித்து தான் அவன் மத்தியில் வந்து நிற்கிறேன். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியம். வரப்போகிற எழுப்புதலுக்கு, ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு இயேசுடைய பிரதான கட்டளை ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 1978 நாங்கள் இயேசுடைய ஜெபக்குள்ள ஆரம்பித்தோம். தினம் கூட இந்தியாவுக்காக ஜெபிப்போம். நல்ல கவனம், இந்தியாவுக்காக ஜெபிப்போம், எழுப்புதலுக்கு ஜெபிப்போம், எல்லா சபைகளுக்கு ஜெபிப்போம். பீகார், குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஆண்டவரை எல்லா மக்களும் ரட்சிக்க பண்ணி ஜெபம் பண்ணோம். அப்புறம் எங்கள் மாவட்டத்தில் எல்லாரும் ரட்சிக்க பண்ண ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜெபிக்கிறீங்க சரி, ஜெபம் அவசியம். நீங்கள் ஜெபித்தா மாத்திரம் போதுமா? இது பாதி வேலை தான் முடிஞ்சிருக்குது. அப்போ என்ன செய்யணும் ஆண்டவரே? நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அந்த ஆத்துமகள் கண்ணீர் வடிக்கிறீங்க, பாரப்படுறீங்க. ஆனால் அவங்க ரட்சிக்கப்படணும்னா ரட்சிப்பின் செய்தி அவங்களுக்கு சொல்லப்படணும்ல. ரட்சிகர் அவங்களுக்கு சொல்லப்பட்டால் தானே ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களுடைய ஜெபத்தின் வல்லமை அப்போ தானே பார்க்க முடியும். அப்போ நீங்கள் அறிவிக்கணும். அதுவும் செஞ்சால் தான் இந்த ஜெபம் பூரணப்படும், இந்த ஊழியம். அப்படி அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிங்க. சரி ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிற எல்லாரும், நாங்கள் பெண்கள் பையங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒவ்வொரு மாதத்தில் ஒரு நாள், ஒரு ஹோல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30 மணிக்கு ட்ரெயினில் கிளம்புவோம். மதிய சாப்பாடு நாங்களே எடுத்துக்கொள்ளுவோம். கிராமம் திருப்பிரசங்கம் பண்ணுவோம். தெருவில் இருந்து அதெல்லாம் வருகிற காலத்தில் திருப்பிரசங்கம் எப்படி பண்ணணும், எப்படி ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எல்லாம் வரும் நாட்களில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். அப்போ அறிவிப்பேன். கிட்டத்தட்ட 10 வருஷம் நானே போனேன் நேரில். நான் கால்படாத கிராமமே கிடையாது. அந்த மாதிரி திருவா போய் சுவிசேஷ அறிவித்து கைப்பிரதிகள் கொடுத்து அதை வாஞ்சிக்கிற மக்களுக்கு இயேசு பற்றி அறிவித்து விட்டு நாங்கள் வருவோம். அது மாத்திரம் இல்லை, 1996 வருஷம் அதுக்கு முன்னால் நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் செய்கிறோமா, சரி பீகாருக்கு குஜராத்துக்கு ரட்சிக்க பண்ணி ஜெபிக்கிறீங்களா, தூரமாக இருக்கிறவங்களை என்ன பண்ணுவீங்க? நாங்கள் போக முடியாத ஆண்டவரே, எங்கள் மொழியும் தெரியாது, அனுப்புங்க. யார் இப்போ மிஷினரி அனுப்புங்க. எங்களுக்கு இங்கே என்ன தெரியும்? மிஷினரி ஸ்தாபனம் இருக்குது, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நண்பர் ஜெபக்குழு இருக்குது, ஜெம்ஸ் இருக்குது, IMS இருக்குது, NMS இருக்குது. எத்தனை மிஷினரி ஸ்தாபனம். நாங்களே அந்த நாட்களில் ஒரு 400 ரூபாய்க்கு டேபிள் வாங்க வழி இல்லாமல் 6 மாதம் ஜெபிச்சிருக்கிறோம் ஒரு டேபிளுக்கு. ஆண்டவரே, அப்போ மிஷினரியை சப்போர்ட் பண்ணணும்னா அதுக்கு பணம் அனுப்பணும். அப்போ தான் உங்களுடைய ஜெபத்துக்கு வேல்யூ. நீங்கள் வெறும் ஜெபம் மட்டும் பண்ணுறீங்க, சுவிசேஷ அறிவிக்கலைன்னா எப்படி? நீங்கள் பாதி தான் செய்கிறீங்க, பாதி வேலை செய்யலை. அது சரிப்படாது. அது பூரண எழுப்புதலை கொண்டு வராது, ரட்சிப்பை கொண்டு வராது. சரி ஆண்டவரை நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஜெபக்குழுவில் எல்லாம் கிராமத்தில் உள்ள ஏழை சகோதரர்கள், தாய்மார்கள். நான் சொன்னேன், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மிஷினரி சப்போர்ட் பண்ண ஆண்டவர் சொல்கிறாரு. ஆளுக்கு 50 ரூபா, 100 ரூபா, 20 ரூபா, எவ்வளோ முடியுமோ போட்டு முதல் மிஷினரி நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுமாக பிரதிஷ்டை பண்ணி அனுப்பினோம். இன்றைக்கு நாங்கள் முதல்ல அப்படி அனுப்பி இயேசுடிக்கிறார் ஊழியத்தில் உள்ளவங்களே பல மிஷினரிகளை சப்போர்ட் பண்ணுறோம். இயேசுடிக்கிற ஸ்டாஃப்ன்றால ஊழியக்காரர்கள் அவங்களே பல மிஷினரிகளே நாங்கள் சப்போர்ட் பண்ணுகிறோம். ஊழியத்தில் உள்ளவங்க சம்பளத்திலிருந்து பணம் போட்டு, அப்புறம் வெளியிலேருந்து நிறைய பேரை கர்த்தர் எழுப்பினதுனால இன்றைக்கி 980க்கு மேலே மிஷினரிகளை தாங்குகிறோம். இந்த வருஷம் முடிவதுக்குள்ளே 1000 மிஷினரி சப்போர்ட் பண்ணணும் தான் எங்களுடைய தரிசனம், ஜெபம். அப்போ எல்லா மாநிலத்திலும் இன்றைக்கி மிஷினரிகள் இருக்கிறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கவும் செய்யணும். தூரமாக இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற மிஷினரிகளை அனுப்பணும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அறிவிக்கணும். ஒவ்வொரு சபையும் அதனுடைய பொறுப்பு. எனக்கு அன்பான ஊழியக்காரர்களே, தயவுசெய்து நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் வேறு எந்த சாக்கு போக சொல்ல முடியாது. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் சபையினுடைய பெரிய பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள்ளணும். சரியா? 1996 ஒரு நாள் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், தலைநகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். டெல்லி, இந்தியாவுடைய தலைநகர் டெல்லிக்கு. அந்த பாரத்தை உண்டாக்கி நான் ரொம்ப ஜெபித்து கொண்டே இருந்தேன். டெல்லி நான் ரொம்ப போனதில்லை டெல்லிக்கு. அதுக்கு முன்னால் நான் டெல்லிக்கெல்லாம் அதிகம் போனது கிடையாது. ஒரு முறை நம்ம போயிருக்கிறேன், அவ்வளோதான். அதனால் டெல்லி குறித்த பாரம் கொடுத்து டெல்லியில் இருக்கிற மக்களை சுவிசேஷம் அறிவிக்கணும்னு ஜெபித்து கொண்டே வந்தேன். சில மாதங்களுக்கு ஜெபித்த பிறகு அங்குள்ளவங்களுக்கு என்ன எப்படி அறிவிக்கிறாண்டு எங்களுக்கு இந்தியும் தெரியாது, என்ன செய்கிறது. ஆண்டவர் சொன்னார், கைப்பிரதி நல்ல வசன செய்திகளை பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு கொடுங்க, அதன் மூலமாக என் செய்தியை அவங்க அறிந்து கொள்ளுவாங்க அப்படின்னு கர்த்தர் பேசினார். அப்போ நான் ஜெபம் பண்ணிவிட்டு டெல்லியில் எனக்கு தெரிஞ்ச குடும்பம், அங்கே இருக்கிற ஊழியக்கார சிலரோட நான் தொடர்பு கொண்ட போது அங்கேருந்து சரியான ரெஸ்பாண்டே எங்களுக்கு வரலை. சிலர் சொன்னாங்க, இப்போ அதாவது மத வைராக்கியமுள்ள அரசாங்கம் இருக்குது, இப்போ இங்கே ஊழியர் அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு அப்படிப்பட்ட செய்திகள் தான் வந்தது. நான் ரொம்ப சோர்ந்து போய் என்ன ஆண்டவரே பண்ணுறது, நாங்கள் தொடர்பு கொண்ட சரியான ரெஸ்பாண்டில் என்ன பண்ணுறது. அப்போ ஆண்டவர் சொன்னார், யூ கோ அண்ட் ஸ்பை த லேண்ட். நீ போய் தேசத்தை உளவு பார். அன்றைக்கி யோசுவாவை அனுப்பி நல்ல ஆட்களை அனுப்பி உளவு பார்க்க சொன்னால, யூ கோ, நீ போன்னு சொன்னார். சரின்னு சொல்லி சொன்னேன். நான் வர்றேன்னு சொல்லி நேரடியாக போனேன்.
நான் அங்கே போன போது என்னை சில இடத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்போ நான் ஜெபித்த போது அங்கே மிஷனரி ஸ்தாபனங்கள் பணி செய்கிறாங்க, நிறைய ஊழியங்களும் நடக்கிறது. நான் ஜெபிச்சேன், இங்கே தான் நிறைய மிஷனரி ஸ்தாபனங்கள் ஊழியம் செய்கிறாங்களே. ஆண்டவர் சொன்னார், அவங்க ஸ்லம் ஏரியாவில், குடிசை பகுதியில், ஏழை மக்கள் மத்தியில் நிறைய ஊழியம் நடக்கிறது அவங்களுக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு சொல்லப்பட்டாகிவிட்டது. நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் எஜுகேட்டட் பீப்புள், ரிச் பீப்புள், நல்ல படித்தவர்கள், கல்விமான்கள், பணக்காரங்க, அவங்ககிட்ட யாருமே போக மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என் செய்தியை சொல்லணும்னு கர்த்தர் பேசினார். இது என்னடாது, இதானே ஈஸி. சரி, குடிசைவாழ் மக்கள், சாதாரண தெருவத்தவங்க ஈஸி சுவிசேஷம் அறிவிக்க. அவங்களும் இப்போ எங்கள் பங்களாவில் இருக்கிறவங்களையும் படித்த அதிகாரிகளை எப்படி சந்திக்கிறாரு? நான் ஜெபம் பண்ண இன்னும் அதிகமாக, என்ன ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார், அவர்களிலே எனக்கு ஆத்துமாக்கள் உண்டு, அவர்களிலே எனக்கு ஆத்துமாக்கள் உண்டு. அதனால் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணி கர்த்தர் அழகாக கைட் பண்ணினார். அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணி அப்போ கைப்பிரதிகள் அச்சடித்தோம். பலவிதமான கைப்பிரதிகள் அச்சடிக்கப்பட்டது. ஹிந்தியில் மொழி, ஆங்கிலத்திலும் ஹிந்தி மொழியிலும் 10 லட்சம் கைப்பிரதிகள் அச்சடித்தோம். ஆண்டவர் சொன்னார், டெல்லியில் அப்போ வந்து 1 கோடி மக்கள் தொகை இருந்தது அப்போ 96. அதில் 10% பேருக்காக அறிவிக்கணும்னு 10 லட்சம் பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற திட்டத்தை தேவன் கொடுத்தார். 10 லட்சம் கைப்பிரதி அச்சடித்தோம். அப்போ 96 ஹிந்தியில், இங்கிலீஷில் அது வந்து மொழிபெயர்த்து அச்சடிக்கல படாத பாடுபட்டோம். இப்போ இருக்கிற மாதிரி அப்போ எங்களுக்கு பழக்கம் கிடையாது. அவ்வளோ 10 லட்சம் கைப்பிரதி டெல்லிக்கு கொண்டு வரணும். யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் பிரிண்ட் பண்ணி என்ன செய்வது? 45 பேர் செலக்ட் பண்ணப்பட்டு ஜெம்ஸ் ஊழியத்தில் அகஸ்டின் அண்ணனோடு பேசினேன். எங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு இது மாதிரி கர்த்தர் சொல்லியிருக்க, அவங்களுடைய மிஷனரிகளை வேணும்னு கேட்டபோது ஜெம்ஸ்லேருந்து 25 மிஷனரிகள் வந்தாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியும்ல. மீதி தமிழ்நாட்டிலேருந்து இயேசு எடுக்கிற டீம் போயிருந்தோம், 45 பேர். அப்போது வந்து நாங்கள் ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் ட்ராக்ஸ் எல்லாம் குமிக்கப்பட்டு ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிறோம். அப்போ அவங்கள லோக்கல் பாஸ்டர்மார்கள், தமிழ் பாஸ்டர்மார்களை சந்தித்து கேட்ட, இப்படி ஒரு ஊழியருக்கு எங்களோட இணைந்து செயல்பட வாங்க, எங்களுக்கு சிலருக்கெல்லாம் ஹிந்தி தெரியாத ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நீங்கள் மாட்டிக்க போகிறீங்க, எங்களோட அரசாங்கமே எகென்ஸ்டாக இருக்குது, இங்கே செய்ய முடியாது, நிறைய பிரச்சனை தான் வரும், அதனால் முடியாதுன்னு பயந்தே பலர் வரல. ஆனால் ஒரு 2-3 பாஸ்டர்மார்கள் சபை நடத்த, நாங்கள் வர்றோம் பிரதர்னு வந்தாங்க, உற்சாகமாக வந்தாங்க. நாங்கள்லாம் சேர்ந்து காஸ்பல் பாக்கெட் என்று தயார் பண்ணோம். எப்படி ஊழியன்னா, ட்ராக்ஸ், விதவிதமான ட்ராக்ஸ் அச்சடித்தோம். அந்த ட்ராக்ஸில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தோம். இந்த இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள ஜெப உதவிக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு லோக்கல் அட்ரஸும் கொடுத்துருந்தோம். அவ்வளோதான். அப்புறம் வந்து எம்பிக்கள், அதாவது பொலிட்டிஷியன்ஸ், அவங்கள சந்திக்கணும் திட்ட ஆண்டவர் கொடுத்து காஸ்பல் பேக்கெட்ஸ் என்று அழகாக பிளாஸ்டிக்கில் நாங்கள் வந்து பாக்கெட் தயார் பண்ணோம். அதில் வந்து ஒரு காஸ்பல் இருக்கும், ட்ராக்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்களுக்கு ஏற்றது. அதனால் எங்கெங்கே எம்பிக்கள் இருக்கிறவங்க வீடுகள் அதுக்கு பண்ணுறோம். மினிஸ்டர்ஸ், மந்திரிமார்கள் அவங்க எங்கெல்லாம் இருக்கான்னு கண்டுபிடி அதுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணோம். ஒரு 4-5 பேர், அவங்களுடைய ட்ரெஸ் வித்தியாசம், அவங்களுக்கு கோட்டு சூட்டெல்லாம் போட்டு டிப்டாப்பாக போனால் தானே மினிஸ்டர் வீட்டுக்குள்ளே போக முடியும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4-5 பேரை டீம் ரெடி பண்ணோம், ஹிந்தி தெரிஞ்சவங்களை. அதுக்காக பிரத்யேகமாக ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லிடணும், மினிஸ்டர்ஸுக்கு சொல்லணும்னு சொல்லி இதை ஏற்பாடு பண்ணோம். உங்களுக்கு தெரியுமா, அப்போ வந்து பிஜேபி ஆட்சி நடக்கிறது. மினிஸ்டர்ஸ், பிஜேபி மினிஸ்டர்ஸ் வீட்டில் போய் அவங்க ஆஃபீஸ்குள்ளே போய் கொடுக்கும்போது என்னது இயேசுவை பற்றி பிரபுகா வச்சனோடனே எழுந்து நின்று 2 கரம் நீட்டி வாங்கினாங்க. எங்களுக்கு சாட்சி ரொம்ப, ஒருவரும் வேண்டான்னு சொல்லலை, வெளியே போங்கடா மதம் மாற்ற வந்தீங்களான்னு எந்த பொலிட்டீஷியனும் சொல்லலை. எம்பிக்கள் எல்லா வீடுகளுக்கும் நாங்கள் போனோம், எல்லா கட்சி எம்பிக்களையும் சந்தித்தோம். அந்த டீம் போய் சந்தித்தாங்க, ஸ்பெஷல் பேக்கெட் கொடுத்தாங்க. பிஜேபி எம்பிக்கள் அவங்கள கூப்பிட்டு நல்ல சேவை பண்ணுறீங்கன்னு உட்கார வச்சு பிஸ்கெட்டு காஃபிலாம் கொடுத்து எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சாங்க. தெரியுமா அவங்களுக்கு, நம்ம வந்து நிறைய தப்பானதை கேள்விப்பட்டு தப்பாகவே யோசித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. உண்மையில் அதில் நிறையா ஆண்டவரை நேசிக்கிறவங்களும் தேவனுக்கு பயமுள்ளவங்க நிறைய, மத தீவிரவாதிகள் கொஞ்சம் பேர் தாங்க, மற்றவங்க தெய்வ பயமுள்ளவங்க நிறையா இருக்கிறாங்க. ஒரு சமயம் ஆந்திராவுக்கு நான் ஊழித்து போயிருந்தேன். பொதுவான இடத்துல மீட்டிங், வாரங்களில் பப்ளிக் மீட்டிங், தௌசண்ட்ஸில் கூடி இருக்கிறாங்க. அந்த பகுதியில் உள்ள பிஜேபி லீடர், அவர் தான் பிஜேபி லீடர், அவர் வந்திருந்தார், எம்எல்ஏ, அவர் கூப்பிட்டுருந்தோம் நாங்கள். அப்படி எனக்கு கொஞ்சம் பயம்தான். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவர் பேச விட்டாங்க 5 நிமிஷம் சொன்னார், தி மேன் ஆஃப் காட் brought the message from the Lord to our city. என்னை அறிமுகப்படுத்தும் சொன்னார். ஒரு தேவ மனுஷன் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய பட்டணத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன்னு சொன்னார். பிஜேபியில் உள்ள லீடருங்க, அவங்களுக்கெல்லாம் கடவுள் பயம் உண்டு, அறிந்து கொள்ளுங்க. ஒரு சின்ன குரூப்பு தான் மத தீவிரவாதமே தவிர மற்றவங்க எல்லாம் கடவுள் மேலே அன்புள்ளவங்க, எல்லாத்தையும் அவங்க அறிந்து கொள்ள விரும்புகிறவங்க. நாங்கள் அந்த டெல்லியில் பார்த்த ஒரு இடத்துல கூட எந்த பிஜேபி எம்பியோ மினிஸ்டர்ஸை வெளியே போங்கன்னு சொல்லலை, மரியாதையோடு ஏற்றுக்கொண்டாங்க. இது கடவுளுடைய வசனமானு 2 கரம் நீட்டி வாங்கி ஏற்றுக்கொண்டாங்க. திரும்ப 96 நாங்கள் இதை பார்த்தோம். அப்போ ஊழியம் செய்ய ஆரம்பித்த போது நல்லா கவனிங்க, முதல் நாள்
4 மணிக்கு நாங்கள் ஒரு 3:45, அதாவது 3 மணிக்கு தான் ட்ராக்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு நாள் சாயங்காலம் ட்ராக்ஸ் எல்லாம் பேக்கெட் பண்ணி ஜெபிச்சு 3 மணிக்கு தான் கைப்பிரதி கொடுக்க ஆரம்பித்தோம். 3:45 3:35 ஈவினிங் அதிலிருந்து ஃபோன் வர ஆரம்பித்தது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் போய் 2 வாரம் நாங்கள் ஊழியம் செய்தோம். நவம்பர் 12 25ஆம் தேதி வரை 96ல் 3:45 ஃபோன் வர ஆரம்பித்தார். இந்த இயேசுவை பற்றி சொல்லுங்கள், இந்த இயேசுவை பற்றி சொல்லுங்கள். அவர் இதெல்லாம் நான் வாசித்தேன், எனக்கு தெரியாதேன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. 24 hours, இரவும் பகலும், விடியற்காலம் 3 மணிக்கு ஃபோன், 2 மணிக்கு ஃபோன். இந்த இயேசுவை பற்றி சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கேன், தற்கொலை பண்ணலான்னு நினைக்கிறேன், இந்த இயேசு என்ன சொல்கிறாரு சொல்லுங்கள். நீ இரவும் பகலும் நாங்கள் ஃபோன் ஆள் வச்சோம். 96லேயே ஜனங்க ஆயிரமாக இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினாங்க. அந்த மாதிரி ஊழியம் செய்தோம். அந்த இடத்துல போய் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் கொடுத்தோம். நாங்கள் பெரிய பணக்காரங்க, பெரிய பங்களா, வீட்டை விட்டு அப்படி வரோம், பயந்துக்கிட்டே போய் அப்படி கொடுப்போம். என்னது பிரபுகா வஜன் அப்படின்னு வாங்கி கண்ணில் ஒத்திக்குவாங்க. அப்படி ஒத்திக்கிட்டு யாரும் கீழே போடலை. அதெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுட்டு அப்புறம் வெளியே போகிறார். தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு பக்தி உள்ள மக்கள் நிறைந்த தேசம், ஆண்டவரை அறிந்து கொள்ள விரும்புகிற தேசம். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் பெரிய பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மக்களுக்கு அறிவிக்காவிட்டால் அது பாவம் தானே? சொல்லிப்பா யோசித்து பாருங்கள். நானும் என் மனைவியும் போய், எங்களுக்கு ஹிந்தி தெரியாது, நானும் என் மனைவியும் போயிருந்தேன். நாங்களும் பையில் டாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் கேட்டால் எங்கள் அங்கே தனபால்ராஜின்னு ஒரு பிரதர் இருக்காங்க, இயேசுடைய ஊழியத்துக்கு பொறுப்பா. அவனுடைய மனைவி 2 பேர் குடும்பமாக நல்ல ஊழியத்தில் உதவி செய்கிறவங்க. நான் சொன்னேன், பிரதர் நான் தனியாலாம் போனால் மாட்டிக்குவேன், ஹிந்தி பேச தெரியாது, நீங்கள் என் கூட வரணும், நான் டாக்ஸ் கொடுப்பேன்னு. அப்போ என் மனைவிக்கு அவங்க மனைவி துணை, அந்த சகோதரர் எனக்கு துணை. நாங்கள் ஊழியம் செய்ய போனோம். என்ன சொல்லுது பிரதர்? யாராவது என்னதுன்னு கேட்டால் என்ன சொல்லு? பிரபுகா வஜன் சொல்லுங்கள், அதை பிரபு தேவனுடைய வசனம்னு சொல்லுங்கள் போதும்னாங்க. அவ்வளோதான். எனக்கு அந்த ஒன்று தான் தெரியும். ஹிந்தியில் 96ல் போகும்போது இதை கேட்பாங்க, கியா அப்படின்வாங்க, பிரபுகா வஜனான்னு 2 கை நீட்டி வாங்குவாங்கங்க. நான் பார்த்துட்டு உடஞ்சி போயிட்டேன். எவ்வளோ ஜனங்க பக்தி உள்ள என் இந்திய மக்கள் யாரும் ரிஜெக்ட் பண்ணலங்க. 2 கரை நீட்டி வாங்கி அப்படியே முத்தம் கொடுக்குற, ஒத்திக்கிட்டு பையில் வைக்கிறாங்க, அப்படியே வாசிக்கிறாங்க ஹிந்தி ட்ராக்ஸு. நான் போய் சொல்லலைங்க. இது 96ல் எனக்கு நேரில் பார்த்தாரு. நிறைய அற்புதங்களை நாங்கள் பார்த்தோம். என்ன தெரியுமா? செங்கோட்டைன்னு ஒரு இடத்துல கொடியேற்றுவாங்கல்ல, சுதந்திர தினத்துக்கெல்லாம் நிறைய டூரிஸ்டெல்லாம் வருவாங்க. நம்ம டீமிலேருந்து 2 பேர் அங்கே போய் டாக்ஸ் கொடுத்தாங்க. ஹிந்தி நம்ம பிஜம்ஸ்லேருந்து 2 மிஷினரி போய் டாக்ஸ் கொடுத்தாங்களா. சிலர் வாங்கினாங்க, சிலர் வேண்டான்ட்டு போனாங்க. 2மே இருக்கும். நம்ம 2ஐயும் எதிர்பார்த்து தான் ஊழியம் செய்யணும். எல்லாருமே வாங்கிக்கிடுவான்னு நினைக்கக்கூடாது. சிலர் நோன்னிடுவாங்க, சிலர் வேண்டாம், சிலர் திட்டிட்டு போவாங்க. அது ஆசீர்வாதம். வந்துட்டானுங்க எனக்கு மதம் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. நம்ம மதம் மாத்திரை இல்லை, ரட்சிப்பே சொல்கிறோம், அவ்வளோதான். அது திட்டையும் வாங்கிக்கொள்ளணும் சந்தோஷமாக. சரியா? 2க்கும் நம்ம மனசு ஆயத்தமாக இருக்கணும். முதல்ல பயமாக இருக்கும், செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்களேன், அவங்க திட்டுனா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இயேசுக்காக நான் திட்டப்படுறேன், இயேசு எனக்கு அவமானப்பட்டார், எனக்கு அவங்க அவமானப்படுத்த ரொம்ப சந்தோஷமாக தெரியும். ஓகேவா? அப்போ இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது சிலர் வேண்டான்னாங்க. அப்போ பாருங்களேன், கூட்டம் வந்தோன்னா ஒருத்தர் வேண்டான்னு வரிசை வேண்டான்னிருவாங்க. பத்திரிக்கைகள் அப்படி இருப்பாங்க. ஒரு மென்டல் பைத்தியக்காரன் அப்படியே தலைவரி கோலம் அழுக்கான வஸ்திரம் போட்டு பைத்தியம் அப்படியே ஆடிக்கிட்டே வந்தானா இவங்க கையில் டாக்ஸ் மொத்தம் கொஞ்சம் பிடிங்கிட்டான் கையிலேருந்து. அவன் மென்டல் பைத்தியம் பிடித்த ஒரு நபர். அவன் பிடுங்க என்ன செய்ய முடியும்? அவன்கிட்ட சண்டை போட முடியல, விட்டுட்டாங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தா அவன் எல்லாருக்கும் டாக்ஸ் கொடுக்குறான். அவன் கொடுத்தவொடனே யாருமே மறுக்கலை. அவன்கிட்ட வேண்டான்னு சொல்லுவாங்களா? அவன் மென்டலாக இருக்கிறான், எல்லாம் கொடுக்குறான் வரிசையாக, எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டான். இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஆண்டவர் அந்த சகோதரனை கூட பயன்படுத்தினார் என்று. இன்னொரு அனுபவம் தெரியுமா? அவர் கடையில் உட்கார்ந்துருந்த ஒரு நபர், அவர்கிட்ட போய் ஒரு டாக்ஸ் நீடினார். அது தெரிஞ்சு கிறிஸ்தவங்க டாக்ஸ் கொடுக்குறாங்க, அது மற்ற என்னோ அப்படின்னு இந்தியாவில் திட்டார். அவர் திட்டிட்டு போயா அப்படின்ட்டார். இந்த மிஷினரி வாங்கிட்டு அப்படி வெளியே வந்தாரா, ஒரு குரங்கு டக்குன்னு ஒரு தோள் மேலே உட்காந்துச்சு, ஒரு கையில் இந்த டாக்ஸை பிடுங்கிச்சு. ஆமாம், இவர் பார்க்குற பயந்து கொடுத்துட்டார். குரங்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? நேரம் அதே கடைகளில் போய் அந்த கல்லால் உட்காந்து ஆள்கிட்ட போய் அதுக்கு டாக்ஸ் கொடுக்குறது. இப்போ அவர் வாங்குவார். அது கடவுளை நினைக்கிறவரில் கடவுளே நம்ம கொடுக்குறான்னு சொல்லி கும்பிட போட்டு வாங்கி கொண்டாருங்க. டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஊழியம் செய்து பாருங்கள், எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? கிறிஸ்தவங்களுக்கு அந்த சந்தோஷமே தெரியலை. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது உண்டாகிற சந்தோஷம். என்ன நடந்தது தெரியுமா? நாங்கள் 3:45 ஃபோன் வந்தது. டே அண்ட் நைட் ஒரு ஆளை நியமித்தோம். இரவும் பகலும் ஒவ்வொரு ஆட்களை மாற்றி மாற்றி நியமித்தோம். 5000க்கும் அதிகமான பேர். அந்த ஒரு 12லேருந்து 25ஆம் தேதி 13 நாளைக்குள்ள 5000த்துக்கு அதிகமான பேர் இந்த இயேசு பற்றி எங்களுக்கு தெரியணும், இந்த இயேசு பற்றி முழுமையாக சொல்லுங்கள் நீ தொடர்பு கொண்டாங்க. அதுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், இவங்களுக்கு என்ன செய்ய போகிறேன். டெல்லியில் ஒரு பெரிய ஹால் புக் பண்ணி இவங்களுக்கு மட்டும் ஒரு நாள் கூட்டம் வைத்தோம். ஒரு முறை கூட கிறிஸ்தவ கூட்டம் பார்த்துறாதவங்க, ஒரு முறை கூட ஆலயத்திற்கு போயிடாதவங்க, இயேசு பற்றி இப்போ தான் அறிந்து கொண்டவங்க ட்ராக்ஸ் மூலமாக 5000 பேருக்கு தகவல் அனுப்பிச்சு இது மாதிரி ஒரு ஹால் இருக்குது, பொதுவான ஹால், ஒரு காமன் ஹாலில் வாங்கன்னு அழைப்பு கொடுத்த போது ஆயிரக்கணக்காக அந்த ஹால் நிரம்பி வழிந்தது.
எல்லாரும் கிறிஸ்தவர் எல்லாரும் அவங்க பயபக்தியாக வந்து நின்னாங்க. இயேசுன்னா யார், எப்போ நான் நேரடியாக போய் அவங்களோட பேசி ஜெபித்த போது அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு என்னை பார்த்து கேட்டார், இந்த மக்கள் இவ்வளோ தாகத்தோடு இருக்காங்களே, இவங்களுக்கு நீ என்ன செய்ய போகிறேன், தொடர்ந்து அவங்க என்னை அறியணும், என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டேன். இவங்களுக்கு மேகசின் அனுப்பு. அதனால தான் ஹிந்தி மேகசின் ஆரம்பித்தோம். இயேசுடைய பத்திரிகை அது வரைக்கும் ஹிந்தியில் கிடையாது. ஆண்டவர் சொன்னதுனால இந்த ஆத்மாக்களுக்காக 5000 பேர் தாகத்தோடு வந்து நிற்கிறாங்க. இயேசு அறிந்து கொள்ள அவங்களுக்கு எல்லாருக்கும் ஹிந்தி மேகசின் அனுப்ப ஆரம்பித்தோம். இன்றைக்கி பல ஆயிரம் ஆத்மாக்கள் அந்த சுவிசேஷத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஹிந்தி மேகசின் இயேசுடைய பத்திரிகை செல்லுகிறது. நிறைய பேர் அதனால் ஜெபிக்க லெட்டர் எழுதுவாங்க ஹிந்தியில். அவங்களுக்கு பதில் எழுதுவதற்கு ஹிந்தி தெரிஞ்சவங்கள வச்சோம். இந்த மாதிரி ஊழியங்கள் நடைபெற்றது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முன்னால் இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம தான் வந்து இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தன் திட்டினா ஒருத்தன் அடித்தான உடனே ஊழியமே செய்ய முடியாது, சுவிசேஷமே அறிவிக்க முடியாது, பொய்யான செய்தியை சாத்தான் பரப்புகிறான். சில ஊழியர்கள் அதை நம்பி அதை பெருசுப்படுத்தி ஊழியமே செய்யாமல் விசுவாசிகளை முடக்கி வைத்திருக்கிறீங்க. நீங்களும் செய்யலை, விசுவாசிகளை செய்ய விடலைன்னா அது எவ்வளோ பெரிய கோபாக்கினை உங்கள் மேலே கொண்டு வருன்னு யோசிங்க. விசுவாசிகளை உற்சாகப்படுத்துங்க, செய்ய வைங்க. நான் எங்கே சுவிசேஷ ஊழிய திருப்பிரசங்கத்தை கற்றுக்கொண்டேன் தெரியுமா? நான் அபிஷேகம் பெற்றது 1974 வருஷம் பிளஸ்ஸோவில் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். அப்போ மதுரையில் இருந்தேன். மதுரையில் நரிமேடில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் பாஸ்டர் ஸ்டீஃபன் ஒரு ஐயா இருந்தாங்க. அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை பாஸ்டர் ஸ்டீஃபன் ஐயா. அவங்க நிறைய வாலிபர்கள் இருந்தோம். காலையில் சர்வீஸ் அது முடியும், 12 மணிக்கு முடியும். சாயங்காலம் 2 மணிக்கு எல்லாம் வந்துடணும்னு சொல்லுவாங்க. வாலிபர்கள் வந்துடணும்னு ஓடி போய் சாப்பிட்டு ஓடி வருவோம். 2 மணிக்கெல்லாம் வந்து கூட்டிடுவோம். வாலிபர்கள் 100 பேர் 2 டீமாக பிரித்து ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் எந்த பக்கம் ஊழி செய்யுங்க, நீங்கள் எந்த பக்கம் ஊழி செய்யுங்க, திரு பிரசங்கம். எங்களை அப்போ தான் நான் பண்ணதில் முதல்ல பார்த்தேன் எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, எப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. நான் நிறைய கற்றுக்கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளோ செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. யோசித்து பாருங்கள். நாம் அதை செய்வணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதோடு நின்றல 1996 2000 வருஷம் நல்லா 2000 வருஷத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்தியா முழுவதும் 1 கோடி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் கொடுத்தார். நான் ஜெபிக்கும் போது சுவிசேஷத்தை அறிவிக்கணும், 1 கோடி பேருக்கு அறிவிக்கணும். நாங்கள் டெல்லியில் 10 லட்சம் பேருக்கு அறிவித்தோம். இப்போ இந்தியா முழுவதும் 1 கோடி பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு கர்த்தர் பேசினார். அது எப்படி அறிவிக்கிறது ஆண்டவரே? இதை டாக்ஸு கைப்பறிதி மூலமாக கொண்டு போங்க. யார் அறிந்து கொள்ள விரும்புகிறாங்களோ அவங்க தொடர்பு கொள்வாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லலான்னு திட்டம். அதனால் அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ண தெரியுமா, சிட்டி எந்தெந்த இடம்னு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய நடத்துதல் படி செலக்ட் பண்ணோம். சென்னை, பெங்களூர், மும்பை, ராஞ்சி, கொல்கத்தா, இந்த பட்டணங்கள் கர்த்தர் தெரிந்து கொண்டு காமிச்ச பட்டணங்கள். அப்போ அதுக்காக கைப்பிரதிகள் பார்த்திங்கன்னா ஆங்கிலம், கன்னடம், அப்புறம் ஹிந்தி, அப்புறம் கொல்கத்தாவில் வங்காள மொழி, அதில் எல்லாம் டாக்ஸுகளை மொழிபெயர்த்து டாக்ஸை பிரிண்ட் பண்ணினோம். அதில் நாங்கள் கைப்பிரதிகள் 28 லட்சம் கைப்பிரதிகள் அச்சடித்தோம். 28 லட்சம் கைப்பிரதிகள் எல்லா லாங்குவேஜில் அச்சடித்து ஒரு டீம் அதுக்கு ஆயத்தப்படுத்தி ஜெபம் பண்ணி நாங்கள் போன ஒவ்வொரு பட்டணமாய் போய் அங்குள்ள மக்களுக்கு இந்த கைப்பிரதி மூலமாக சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்தோம். அதில் பாருங்கள், ஒரு ட்ராக்ஸை வீட்டுக்கு கொண்டு போவாங்க. ஒரு 3 பேர் வாசித்தாலே எத்தனை பேர்? 1 கோடிக்கு மேலே சுவிசேஷம் அறிவித்தோம். இந்த ட்ராக்ஸ் எவ்வளோ வல்லமுள்ள தெரியுமா? ஒரு மாடல் ட்ராக்ஸ். இப்போ நாங்கள் இயேசுவுடைய உள்ள இந்த மரணத்திற்கு பின், நண்பனே உன்னை குறித்து பாரமுள்ள ஒருவர் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, உங்களுக்கு சமாதானம். இப்போ சிறு பிள்ளைகளுக்கான ட்ராக்ஸ் அச்சடித்திருக்கிறோம். வருதுன்னு சில்ட்ரன்ஸ் ட்ராக்ஸ் சிறு பிள்ளைகள் செய்ய. அப்புறம் இது மாதிரி காரியங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை சொல்லி முடித்த பிறகு அப்போ அது மாத்திரம் இல்லை, அந்த டைமில் நாங்கள் தமிழ்நாட்டில் 1000 கிராமங்களுக்கு செலக்ட் பண்ணி ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியம் செய்கிறோம். தமிழ்நாட்டில் 1000 கிராமங்களுக்கு. அது மாத்திரம் இல்லை, இங்கேருந்து பிரிண்ட் பண்ணி இலங்கை, கனடா, சுவிட்சர்லாந்து தேசத்துக்கு லட்சக்கணக்கான கைப்பிரதி அனுப்பி இருக்கிறோம். கனடா டொரண்டோவுக்கு, இலங்கை தேசத்திற்கு, சுவிட்சர்லாந்துக்கு, அமெரிக்காவுக்கு நாங்கள் எங்கேருந்து ட்ராக்ஸ் ஆங்கிலத்தில் பிரிண்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறோம். சுவிசேஷத்தை உலகெல்லாம் நீங்கள் கொண்டு செல்லணும். 4 மாவட்டத்திலிருந்து கர்த்தருடைய கட்டளை அது நிறைவேறிற்று. லட்சக்கணக்காக அச்சடித்து அனுப்ப கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த கைப்பிரதி ஊழியத்தின் மூலமாக நிறைய காரியங்கள். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நாம் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் உங்களோட பேசுவேன். அப்போ நீங்கள் இன்னும் தெளிவாக அறிந்து கொண்டு ஊழியம் செய்ய முடியும். சரியா? இதன் மூலம் நிறைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. என்னங்க பலன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்தில் 4 தாலுக்காக்கள் முழுவதும் கைப்பிரதி ஊழியம் செய்தோம். டாக்ஸ் கொடுக்கறது டீம் இங்கே தேசோடிக்கிற காஸ்பல் டீமை அனுப்பி கொடுத்தோம். இதில் சந்திக்கப்பட்ட ஆத்மாக்களில் 3 கிராமங்களில் புது சபைகள் உருவாக்கப்பட்டு ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது.
தெளி கிராமம், தியாகதுருகம், விழுப்புரம் காலனி என்ற இடங்களில் 3 இடங்களில் சபை உருவாகி ஆலயங்கள் கட்டி கொடுக்க தேவன் உதவி செய்தார். சேலம் மாவட்டம் முழுவதிலும் 12 யூனியனில் உள்ள கிராமங்களுக்கு கைப்பிரதி ஊழியம் செய்தோம். பனைமரத்துப்பட்டி இந்த கிராமத்தில் ஒரு சபை புதுசாக 90 ஆத்துமாக்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்தாங்க. வாழப்பாடி பகுதியில் 30 பேர் இயேசு ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறவளா மாறினாங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏராளமான கிராமங்களில் போய் ஊழியம் செய்தோம். அங்கே சில புது சபைகள் உருவாக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் நாங்கள் கைப்பிரதி ஊழியங்கள் செய்தோம். கடலூர் மாவட்டத்தில் செய்த ஊழியத்தில் 3 புது சபைகள் உருவாக்கப்பட்டு விட்டது. கைப்பிரதி கொடுத்து சுவிசேஷம் அறிவித்ததுனால கிறிஸ்தவளை இல்லாத கிராமத்தில் 3 சபைகள் உருவாக்கப்பட்டது. கொடைக்கானல் மலைவாசி மக்களுக்கு என்று கர்த்தர் பேசி 241 கிராமங்களுக்கு நாங்கள் போய் சுவிசேஷம் அறிவித்தோம். கொடைக்கானல் மலை பகுதியில், தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் தாலுகா முழுவதும் இந்த மாதிரி சுவிசேஷம் அறிவிக்க கைப்பிரதிகளை கொடுத்து சுவிசேஷம் அறிவித்தோம். திருச்சி மாவட்டம் சத்திரப்பட்டு பகுதியில் 52 கிராமங்களில் நம்ம போய் சுவிசேஷம் அறிவித்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இது எல்லாமே எங்கள்கிட்ட ஆதாரத்தோடு இருக்கிறது. கர்த்தருக்கு தெரியும். நாங்கள் ஆதாரம் உங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு இதெல்லாம் சொல்லுகிறேன். ஏன்னா ஒரு சுவிசேஷ ஊழியன்னா சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் அறிவிக்காமல் என்ன மோகன்லால் சுவிசேஷம் சொல்கிறாரு, வெறும் டிவியில் பேசிக்கிட்டு இருந்து லைக்ஸ் வாங்கிட்டு இருந்தால் என்ன சுவிசேஷம்? ஆண்டவர் என்கிட்ட கணக்கு கேட்பார்ல. கிராமத்துக்கு போகணும், தெருக்களில் போகணும். சுவிசேஷம் என்னென்னா தெருவில் இறங்கணும், கிராமத்துக்கு போகணும். அப்போ சபை என்றால் சபை நாங்கள் கட்டடத்துக்குள்ள ஆராதனை மட்டும் நடத்துவோன்னா எதுக்கு உனக்கு ஆராதனை? சுவிசேஷத்தை அறிவிக்காமல் என்ன சபை நடத்துகிற கர்த்தர் கேட்பா. நீங்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். வளர்ந்து கொண்டிருக்கிற சபைகளை பாருங்கள். நீங்கள் பாஸ்டர் மோகன் அவனுடைய சபையில் போய் விசாரிங்க என்ன செய்கிறாங்கன்னு. பாஸ்டர் எல் ஜோசப் சபையில் போய் விசாரிங்க என்ன செய்கிறாங்கன்னு. பாஸ்டர் ரத்தனபால்கிட்ட கேளுங்க. என்னென்ன சபை வளருதோ அதெல்லாம் கேட்டு பாருங்கள். ஒன்று ஜெபம், 2வது சுவிசேஷம் அறிவிப்பாங்க. சுவிசேஷத்துக்காக முக்கியத்துவம் கொடுப்பா. அவங்க சபை தான் வளரும். யோசித்து பாருங்கள். அதனால் இது எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு காரியம். பாருங்க, இந்த கைப்பிரதி ஊழியம் எனக்கு எப்படி ஆரம்பித்ததுன்னா, நான் அபிஷேகம் பெற்ற ஆரம்பத்தில் ஊழியத்து ஒப்பு கொடுத்தேன். 75 பைபிள் காலேஜுக்கு நான் படிக்கிறதுக்கு போனேன். அப்போ நான் ரொம்ப ஜெபம் பண்ணின போது ஆஸ்பத்திரி ஊழியம் போவேன். வியாதியஸ்தெல்லாம் பார்த்து ஜெபிக்க பல கைப்பிரதியெல்லாம் அந்த ஆஸ்பத்திரி கொடுக்க சரியான கைப்பிரதி அந்த டைமில் என் கையில் கிடைக்கல. நான் ஜெபம் பண்ணி நானே ஒரு ட்ராக்ஸ் எழுதினேன். அதுதான் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு ஒரு சின்ன ட்ராக்ஸு. அந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தை வச்சு ஆண்டவர் எழுத சொன்னார். நானே எழுதினேன். நான் எழுதின முதல் புஸ்தகமே தான், முதல் ட்ராக்ஸ் தான் நான் எழுதினேன். 75 சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா. ஆஸ்பத்திரியில் ஊழியத்துக்கு நான் போகிறதுனால அங்கே உள்ள மக்களுக்கு கொடுக்கணும். நீ அப்போ எழுதிட்டு அப்போ என்ன பிரிண்டிங் மிஷின் அந்த ப்ரெஸ் எல்லாம் பார்த்ததில்லை. இது எவ்வளோ செலவாகுன்னு தெரியாது. நான் ஒரு ப்ரெஸ்ஸில் போய் மெதுவாக விசாரித்தேன். ஐயா இது பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும்னா எவ்வளோ ஆகும்? அது இவ்வளோ அடிக்கணும்னா 100, அந்த காலம் 75 100 இருந்தால் சில ஆயிரங்கள் அச்சடித்து தருவோம் நாங்கள். அப்போ 100 ரூபான்றது பெரிய விஷயம். நான் ஊழியத்துக்கு பைபிள் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே 20 ரூபா கட்டுறதுக்கே மாதம் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பேன். 100 ரூபாய்க்கு நான் இங்கே போகிறது. ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு 100 ரூபா கொடுங்க, டேக்ஸ் அடிக்கணும். 100 ரூபா கொடுங்க, டேக்ஸ் அடிக்கணும். அதான் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டது. 100 ரூபா கொடுங்க, டேக்ஸ் பிரிண்ட் பண்ணணும். 100 ரூபா கொடுங்க, டேக்ஸ் பிரிண்ட் பண்ணி ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் மதுரை அம்பத்தூரில் இருக்கிற ஒரு ஃபேமிலி, தெரிஞ்ச குடும்பம். நான் பாடி சர்ச்சில் இருந்ததுனால அம்பத்தூர் பாஸ்டேட், அதில் உள்ள சில குடும்பம்லாம் தெரியும். சர்ச்சில் அவங்கள பார்க்க போயிருந்தபோது அவங்கள பார்த்து பேசிட்டு ஜெபம் பண்ணி முடித்தோம். அந்த ஐயா எனக்கு காணி கொடுத்தாங்க 100 ரூபாய். அந்த காலத்தில் 100 ரூபாய் என்பது இந்த காலத்தில் எவ்வளோ மதிப்பு சொல்ல முடியாது. 50,000 ரூபா கொடுத்தது கணக்கு 100 ரூபா. அது நான் ஃபஸ்ட்டு டைம் 100 ரூபா காணிக்க. எனக்கு சந்தோஷம் என்னென்னா என் ஜெபம் கேட்கப்பட்டதுட்ட அதை வச்சு ஃபஸ்ட்டு நான் டேக்ஸ் பிரிண்ட் பண்ணேன். அந்த 100 ரூபாய் கொண்டு போய் கொடுத்து டேக்ஸ் பிரிண்ட் பண்ணி முதல் ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். அதாவது நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே அப்படி தான் ஆரம்பித்தார். அப்புறம் நாங்கள் 4 மாவட்டிலேருந்து டேக்ஸ் எல்லாம் ஊழியெல்லாம் செய்யணும்னா டேக்ஸ் எங்களுக்கு கிடைக்காது. அப்போ எங்கேருந்து வரும் தெரியுமா? சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து டேக்ஸு. அந்த அட்ரஸை பார்த்து நான் எழுதினேன், சிலர் கொடுத்ததை வச்சு. அந்த விஜயனின் இருதயன் படங்க போட்டு புக்கு வரும், டேக்ஸ் வரும் அங்கே பெட்டி பெட்டியாக. அதில் தாடின்லாம் ட்ராக்ஸ் இருக்குங்க, கண்டதான் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம மக்கள் புரிந்து கொள்கிற மாதிரி ட்ராக்ஸு. அப்போ அந்த ட்ராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுப்பாரு. அப்புறம் அந்த கனடா டொரண்டோவிலேருந்து ட்ராக்ஸ் வரும். கனடா டொரண்டோவிலேருந்து தமிழ் ட்ராக்ஸ் வரும். அதில் பிரித்து எடுத்து நம்ம மக்களுக்கு புரியாததெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த ட்ராக்ஸ் கொடுப்போம். அப்போ தான் நான் ஜெபிச்ச ஆண்டவர்கிட்ட, ஒரு கைப்பிரதிக்கு கூட நாங்கள் வெளிநாட்டுக்கு தான் எழுதணுமா ஆண்டவரே, எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க கூடாதா? எனக்கு ஒரு ப்ரெஸ் கொடுங்க, நான் பிரிண்ட் பண்ணி இலவசமாக எல்லாருக்கும் கைப்பிரதி கொடுத்து சுவிசேஷத்தை அறிவிப்பேன்னு ஜெபித்தேன். அந்த ஜெபம் நடந்து பல வருஷம் கழித்து ஆண்டவர் ஏஞ்சல் பிரிண்டர் சொந்த பிரிண்டரை கத்தர் தந்திருக்கிறார். இப்போ நம்ம கேம்பஸில் ஏஞ்சல் பிரிண்டர்ஸ் இருக்கிறாங்க, லட்சக்கணக்காக டேக்ஸ் பிரிண்ட் பண்ணுகிறோம். கத்தர் ஒன்றுமே இல்லாத காலத்தில் நான் ஜெபித்தேன். எதுக்கு? சுவிசேஷத்தை பிரபலப்படுத்ததா என் ஆசை. சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க பிரதான கட்டளை நிறைவேற்றணும். அதனால் இந்த டேக்ஸ் பாருங்கள். இப்போது இந்த கைப்பிரதியில்
அது வந்து உங்கள் நண்பனை உன்னை குறித்து பாரமுள்ள ஒருவர். இது ஒரு சின்ன ட்ராக்ஸு, சாதாரணமாக யாருக்கும் ஆண்டவர் அறிந்து கொள்ள. அப்புறம் தேடி வந்தார் அற்புதம் செய்வார் என்பது என்னுடைய சாட்சி. இயேசு எப்படி என்னை தேடி வந்து அற்புதம் செய்தார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள. உங்களுக்கு சமாதானம், இன்றைக்கி மக்கள் சமாதானத்தை தேடுறாங்க, அதனால் இந்த சமாதானம். அப்புறம் வந்து மரணத்திற்கு பின், ஆஃப்டர் டெத், ஆண்டவர் எழுத சொன்னார், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த ட்ராக்ஸினுடைய காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் வட இந்தியாவில் கொண்டு இந்த ட்ராக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோமா, அப்போ வந்து பீகாரில் ஒரு சகோதரர் கடை வச்சிருக்கிறவர் வாங்கி இந்த ட்ராக்ஸுடைய பாக்கெட்டில் வச்சுருந்தார். இது வெளியில் தெரிகிற மாதிரி கடைக்காரர், அந்த கடை நார்த் இண்டியன் கடை. அப்போ வந்து ஒரு நண்பர் வந்தார், அவர் ஹிந்தி தான் தெரியும் அவருக்கு. அவர் வந்து கடையில் ஜாமான் வந்தபோது அந்த மரணத்திற்கு பின் ட்ராக்ஸை பார்த்துட்டு இது என்னதுன்னு கேட்டார். அதை பார்த்து ஏதாவது கிறிஸ்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஒரு செய்தி வாசிக்கலான்னு வச்சுருக்கேன், அதை பார்த்துட்டு எனக்கு தரீங்களான்னு கேட்டார். ஓகே எடுத்துகிட்டு ஹிந்தியில் இது மரணத்திற்கு பின் என்ன நடந்து தெரியுமா? அவர் அந்த அட்ரஸுக்கு தொடர்பு கொண்டு நேரில் வந்து சந்தித்தார். மிஷனரிகள் போய் அவரை பார்த்தாங்க. என்ன நடந்தது தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனை போராட்டத்தினால குடும்பமாய் தற்கொலை பண்ணி சாவதற்கு விஷமெல்லாம் வாங்கி வச்சுட்டார். அதனால் கடைசியாக சில பொருள் வாங்கிட்டு போய் தற்கொலை பண்ணி சாவதற்கு முடிவு எடுத்து தான் அந்த கடைக்கு வந்திருக்கிறார். இந்த கைப்பிரதி பார்த்த உடனே அதை வாங்கிட்டு போய் வாசித்த போது ஆண்டவர் பேசி, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குப்பா, அதுதான் நிலையானது, இயேசு தருகிறார், அதை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி மிஷினரை தேடி வந்து குடும்பமாக ரட்சிக்கப்பட்டாங்க. கைப்பிரதி வசனத்தின் மூலம் அப்படி தேவன் கிரியை செய்கிறார் பாருங்கள். இப்படி ஒவ்வொரு ட்ராக்ஸுக்கும் இருக்கிறது. சிறு பிள்ளைகள் மத்தியில் சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்க இப்போ புதிய ட்ராக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். கொரோனா காலத்தில் இப்போ போகிற இடம்லாம் நிறைய நாங்கள் எப்படிங்க ப்ரேயர் பண்ணுறது, பாதுகாப்பு ஜெபம், அதனால் 91 சங்கீத அச்சடித்து கொடுங்க. நாங்கள் இப்போ அதை அச்சடித்து எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஜனங்க வாங்கி இப்போ இதை வாசித்து அதை சொல்கிறாங்க. கிறிஸ்மஸுக்கு தனி ட்ராக்ஸ் அச்சடிப்போம், பயப்படாத உங்களுக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார். இப்படி அப்புறம் வந்து சுனாமி காலத்தில் ஏன் இந்த பேரழிவு, சுனாமின்னு ட்ராக்ஸ் அச்சடித்தோம். இது மாதிரி நிறைய மக்களை இது தொடுகிறது. நீங்கள் செய்ய முடியும், எல்லாருமே செய்ய முடியும். நீங்கள் ஒரு 100 ட்ராக்ஸ் வாங்குங்க, அதை வைத்து ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு கொடுக்கணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆயிரமாக கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஒரு 10 பேருக்கு கொடுங்க போதும். ஆண்டவர் 10 பேருக்கு கொடுங்க, ஒரு 100 பேருக்கு கொடுங்க. அப்புறம் ஜெபம் பண்ணுங்க, அது அவங்களுடைய உள்ளத்தில் பேசும், பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த ஊழியத்தை நான் செய்யணும், எல்லாரும் ஜெபிக்கணும். கைப்பிரதி ஊழியம் உங்களுக்கு வேணும்னா எங்களோட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய கெட்சமனை ஜெப மையத்தில் நீங்கள் வாங்கி இந்த டாக்ஸுகளை பயன்படுத்த முடியும். இன்னும் அடுத்த வாரத்தில் இந்த டீட்டெயில்டாக இந்த கைப்பிரதி ஊழியத்தினால என்ன நன்மை நடக்குது, ப்ராக்டிக்கலாக நம்ம வேலை செய்கிறவங்க படிக்கிறவங்க எப்படி செய்ய முடியும், அது மாத்திரம் இல்லை, இன்னும் பல டான் ப்ரீச்சிங், அது மாதிரி அப்புறம் திருப்பிரசங்கம், தனிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட இயேசுவை சொல், விதவிதமான சுவிசேஷத்தை அறிவிக்கிற விதங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை கட்டாயம் நிறைவேற்றேன். எல்லா எளிமையில்லைங்க, எல்லா எளிமையில்லைங்க. இப்போ வந்து நமக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது, 5 நிமிஷம் கூட இல்லை, 3 நிமிஷம் தான் இருக்குது. எல்லா எளிமையில்லைங்க. 3 நிமிஷம் ஜெபிக்க போகிற, அடுத்த வாரம் பாட்டு பாடி நல்லா ஜெபம் பண்ணுவோம். இந்த வாரம் 3 நிமிஷம் ஆண்டவரே பிரதான கட்டளையை நான் நிறைவேற்றணும். இயேசுடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றுவது தான் என்னுடைய நம்பர் 1 ஜாப். நான் ஐடியில் வேலை பார்த்தாலும், நான் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாலும், பேங்க் மேனேஜராக இருந்தாலும், பாஸ்டராக இருந்தாலும், ஊழியர் செய்தாலும், நம்பர் 1 ஜாப் இஸ் சோல் வின்னிங். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், இயேசுடைய பிரதான கட்டளை நிறைவேற்றணும். அது சின்ன குட்டி பிள்ளைகள் கூட சொல்லுங்க, ஆண்டவரே நானும் உங்களுக்கு என்ன ட்ராக்ஸ் அச்சடித்திருக்கிறேன், சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க. நான் அடுத்த வாரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்களும் போய் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அதில் வந்து நோவா தாத்தாவுடைய கதை எழுதப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் அறிந்து கொள்வாங்க இயேசுவை பற்றி. சரியா? எல்லாருக்குமே கைப்பிரதி நாங்கள் ரெடி பண்ணுகிறோம். உங்களுக்கு 10 பேர் கொடுங்க போகிறோம். ஆண்டவர் அது மூலம் ஆத்துமாக்களை சந்திப்பார். எல்லாரும் எளிமை நின்று ஜெபிக்கலாமா? ஆண்டவரே நானும் உடைய பிரதான கட்டளை முதல்ல வாஞ்சிங்க. உங்களுக்கு பயம் இருக்குதோ, வெட்கம் இருக்கு, அதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது இயேசு அறிவிக்க விரும்புகிறீங்களா? இயேசுடைய பிரதான கட்டளை நிறைவேற்ற விரும்புகிறீங்களா? முதல்ல விரும்புங்க. ரெண்டாவது அவர் வழி தரப்பார், அவர் உதவி செய்வார். நீங்கள் பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த ஊழியத்தை செய்தால் போகிறோம். அதனால பயப்பட தேவையில்லை, முதல்ல ஒப்பு கொடுங்க. இனிமேல் என் வாழ்க்கையில் நான் முதல் காரியம் சுவிசேஷத்தை அறிவிப்பது, இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுவது, ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்துவது. ஒரு ஆத்மாவதியாக நான் வழி நடத்தின ஆண்டவரே ஜாமடி விரும்புகிறவங்க வலதுகரம் வைத்துங்க, வலதுகரம் வைத்துங்க. அப்படியே வீடுகளில் கரமயத்தை சொல்லுங்க, இயேசுவே என்னை ரட்சித்த உண்மை நான் மற்றவர்களுக்கு சொல்லணும், எனக்கு அற்புதம் செய்த இயேசுவை நான் மற்றவர்களுக்கு சொல்லணும், எனக்கு கொடுத்த விடுதலை நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, பிரதான கட்டளை நான் நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய அன்பு என்னை நெருக்கி ஏவட்டும், இயேசுவின் அன்பு என்னை நெருக்கி ஏவட்டும். சுவிசேஷத்தை நான் அறிவிக்கணும், இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது என்னுடைய முதல் வேலையா இருக்கணும். ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்துவது தான் என்னுடைய முதல் வேலையா இருக்கணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். குட்டி பிள்ளைகள் கூட சொல்லுங்க, நானும் ட்ராக்ஸ் கொடுப்பேன் ஆண்டவரே, ஏசப்பா நான் உங்களை பற்றி சொல்லுவேன் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க.
முதலாவது ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். தகப்பனே, அநேகர் ஒப்பு கொடுக்கிறாங்க. உம்முடைய பிரதான கட்டளையை நிறைவேற்ற, சுவிசேஷத்தை அறிவிக்க, குட்டி பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், வயதானவங்க எல்லாருமே ஒப்பு கொடுக்கிறாங்கப்பா. உங்களுக்கு நன்றி. அவங்களை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, ஊழியர் செய்கிற கிருபைகளை கொடுங்க. இன்று முதல் ஜெப நேரத்தில் அவங்களோட ஈடுபடுங்க. யாருக்கு சொல்லணும், யாருக்கு அறிவிக்கணும், எந்த கிராமத்துக்கு போகணும், எந்த மக்களுக்கு அறிவிக்கணும், கைப்பறுதி கொடுக்கணும்னு அவங்கள்ட்ட பேசுங்க. ஒருவரையும் அமர்ந்திருக்க விடாதிரும், ஒருவரையும் அமர்ந்திருக்க விடாதிரும். இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க முடியாய் ஆவியானவர் தூண்டி எழுப்புவீராக. ஒரு சபையும் அமர்ந்திருக்க விடாதிரும், ஒரு போதகரையும் ஒரு பாஸ்டரையும் அமர்ந்திருக்க விடாதிரும். தெருக்களில் இறங்கட்டும், வீதிகளுக்கு போகட்டும், சுவிசேஷத்தை அறிவிக்கட்டும். எழுப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் எழுப்புங்கப்பா. உங்களுடைய பிரதான கட்டளையை நாங்கள் நிறைவேற்றணுமே, நிறைவேற்றணுமே, நிறைவேற்றணுமே. நீங்க வரும்போது என் பிரதான கட்டளையை நிறைவேற்றினியான்னு கேட்பீங்களே, நாங்க எந்த முகத்தோடு உங்க முன்னால வந்து நிற்க முடியும்? எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், எங்கள் சபையை ஒப்பு கொடுக்கிறேன், எங்கள் ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.